இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தி. ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட நடிகர் அல்லு அர்ஜுன் தற்போது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட அல்லு அர்ஜுன் தற்போது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். காவல் நிலைய விசாரணைக்கு பின்னர் மருத்துவமனைக்கு தற்போது அவர் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அல்லு அர்ஜுனுக்கு மருத்துவமனையில் பரிசோதனை செய்யப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான மேலும் விவரங்களோடு நமது செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைகிறார். வணக்கம் சிவபிரகாஷ். ஏற்கனவே நடிகர் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில தற்போது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். தொடர்பான முழு விவரம். வணக்கம். நடிகர் அல்லு அர்ஜுன் சிக்கடப்பள்ளி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த பிறகு தற்போது மருத்துவ பரிசோதனைக்காக அவர் அங்கிருந்து காவல் நிலையத்திலிருந்து அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். இந்த தகவலை பொறுத்தவரையிலும் அல்லு அர்ஜுன் மீது பதியப்பட்ட வழக்கானது அவர் மீது 2 செக்ஷன்களின் கீழ் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 2 செக்ஷன் என்பவை 105 மற்றும் 118(1) ஆகிய அந்த பாரதிய நியாய சன்னிதா என்ற அந்த 2 செக்ஷன்களின் கீழ் தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்குகளை பொறுத்தவரையிலும் இதுபோல பனிஷ்மெண்ட் ஃபார் கல்பபிள் ஹோமிசைட் தட் டஸ் நாட் அமௌண்ட் டு மர்டர் என்ற வகையின் கீழாக வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் அல்லு அர்ஜுன் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையும் வெளியாகி இருக்கின்றது. அந்த முதல் தகவல் அறிக்கையில் புகார் கொடுத்திருக்கக்கூடிய உயிரிழந்த ரேவதி என்ற பெண்ணின் கணவர் கொடுத்திருக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் அவர்கள் 3 பேர், அதாவது அவரது மனைவி ரேவதி மற்றும் அவரது மகன் ஆகிய 3வரும் அந்த பிரிவியூ ஷோவை பார்ப்பதற்காக டிக்கெட் எடுத்துக்கொண்டு தியேட்டரில் அமர்ந்திருந்த போது அல்லு அர்ஜுனின் தனிப்பட்ட பாதுகாவலர்களால் அவர்கள் அந்த இடத்தில் தியேட்டரில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். அப்படி அப்புறப்படுத்தப்பட்ட போது தியேட்டர் நிர்வாகத்தின் சார்பில் எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி அதிக அளவில் கூட்டம் கூட வைத்ததாலும் தங்களை அல்லு அர்ஜுனின் தனிப்பட்ட பாதுகாவலர்கள் அப்புறப்படுத்தியதாலும் தான் அங்கிருந்து கூட்டத்திலிருந்து அவர்கள் வெளியே வரும்போதுதான் அவர்களுக்கு சஃபகேஷன், அதாவது மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அவர்கள் மயங்கி இருக்கின்றனர். அதன் காரணமாகவே உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்றும் இதன் காரணமாக இவர்கள் இருதரப்பு, அதாவது அல்லு அர்ஜுன் தரப்பு மற்றும் அது மட்டும் இல்லாமல் அந்த சந்தியா தியேட்டர் தரப்பு ஆகிய 2 தரப்பினரையும் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் தான் தொடர்ந்து இந்த கைதுகளை தற்போது காவல்துறையினர் செய்து வருகின்றனர். இந்த வழக்கில் அல்லு அர்ஜுன் மட்டுமல்லாமல் அந்த சந்தியா தியேட்டர் மேனேஜர் நாகராஜு மற்றும் அந்த தியேட்டரின் பார்ட்னர், அதாவது அதன் ஒரு உரிமையாளராக இருக்கக்கூடிய சந்தீப் மற்றும் விஜய் சந்தர் ஆகிய 3வரும் இதற்கு முன்பே அந்த தியேட்டர் நிர்வாகத்தின் சார்பில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில்தான் இந்த அல்லு அர்ஜுனும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் அங்கு கைது செய்து வீட்டில் அழைத்து வரும்போது அவர் மனைவியுடன் பேசக்கூடிய அந்த காட்சிகளும் ஏற்கனவே வெளியாகி இருந்த நிலையில் அவர் அங்கிருந்து காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு தற்போது மருத்துவ பரிசோதனைக்காக உஸ்மானியா மருத்துவமனைக்கு, ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அந்த உஸ்மானியா மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். அங்கு மருத்துவ பரிசோதனைகள் முடிவடைந்து அவர் ஃபிட்டாக இருக்கின்றார் என்று அந்த அரசு மருத்துவமனையிலிருந்து அந்த ஆவணங்கள் வழங்கப்பட்ட பிறகு அவர் அங்கிருந்து கொண்டு சென்று அடுத்தடுத்து அவரை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அதற்கு தேவையான ப்ரொசீஜரை மேற்கொள்ள தற்போது காவல்துறையினர் முடிவெடுத்திருக்கின்றனர். ஒரு சாமானியர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு புகார், ஒரு சாமானியன் தன்னுடைய மனைவியை உயிரிழந்திருக்கிறார் என்பதும் அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் கொடுத்திருக்கக்கூடிய இந்த புகாரின் அடிப்படையில் இந்த உயிரிழப்புக்கு காரணமான நபர் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் சரி அவரை நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை எடுப்போம். இதில் வேறு அரசு தலையீடு முதல் யாருடைய தலையீடும் இருக்கக்கூடாது என்பதையும் காவல்துறையினர் ஆணித்தரமாக கூறியிருக்கின்றனர் இந்த அல்லு அர்ஜுனின் கைது மூலமாக. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.
நிகழ்தகவு, குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.